ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கி லக்ஷ்மி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இனியா ரொம்பவே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ கோபி எல்லாம் ரொம்பவே முடியாமல் போயிட்டு ராதிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. ராதிகா குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்திருப்பாரு, அதனால தான் கால் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஃபோனை அவாய்ட் பண்ணுறாங்க. சரி, அத்தைக்காவது கால் பண்ணலன்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே ராதிகா கிட்ட போயிட்டு, மாப்பிள்ளை எப்பவுமே எனக்கு ஃபோன் பண்ணதில்லடி, அவர் ஃபோன் பண்ணுறாரு, நான் எடுக்கட்டுமான்றாங்க. எடுமா, எடுத்து நான் இங்கே விழுந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு, போயிட்டு கூட்டிட்டு வரியான்றாங்க. என்ன ராதிகா, ஏண்டி இப்படி பேசுற, அட்டன் பண்ணி பேசுற, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அமைதியை போயிட்டு படுமான்னு சொல்லிட்டு திட்டினதும் அவங்களும் போயிட்டு படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம பாக்கியாவுக்கு செல்லியனுக்கான எல்லாருக்கும் கால் பண்றாங்க. பாக்கியா ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, என்னாச்சு இவருக்கு, எதுக்கு கால் பண்றாரு, நம்ம ஃபோனை எடுக்க வேணும்னு சொல்லிட்டு பாக்கியா அவாய்ட் பண்றாங்க. இருந்தாலும் பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுனால ஃபோனை அட்டன் பண்றாங்க. உடனே பாக்கியா, எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் இனியோட கல்யாண வெறிமாவது உயிரோடு இருக்கணும், என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு பேசுறதை கேட்டதும், என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அகைன் கால் பண்ணாலும் கோபி ஃபோனை எடுக்காமையே இருக்காங்க. இப்போ பாக்கி பதறி போயிட்டு செல்லியனை எழுப்புறாங்க. செல்லியன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால செல்லியன் எழுந்திருக்கிறது இல்லை. உடனே பாக்கியவே செல்லியனோட காரை எடுத்துட்டு போயிட்டு டிரைவ் பண்ணிட்டே போறாங்க. அங்கே கோபி அன்கான்சியஸ்ல இருக்கிறத பார்த்ததும் பாக்கிய பதறி போயிட்டு செல்லியனுக்கு கால் பண்ணாம எழிலுக்கு கால் பண்றாங்க. எழிலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அவருக்கு 80% பிளட் பிளாக் ஆயிருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்றாங்க. உடனே சர்ஜரி பண்ணா மட்டும் தான் அவரை காப்பாற்ற முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அப்ப ஈஸ்வரில இருந்து எல்லாருமே இருக்காங்க. உடனே பாக்கியம் ராதிகாவுக்கு கால் பண்ணி சொல்லலாம், இப்போதைக்கு அவரோட வைஃப் அவங்க தானே, அவங்களுக்கு கால் பண்ணா மட்டும் தான் இது சரிப்பட்டு வரும், அவங்க சைன் பண்ணட்டும் சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி, அது வரைக்கும் என் பையன் உயிருக்கு போராடணுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, முதல்ல நீ சைன் பண்ண முடியுமா முடியாதா, அவனுக்கு ஆப்ரேஷன் நடந்து அவனோட உயிரை காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. ராதிகா வருவாங்களா, பாக்கி இப்போ என்ன செய்ய போறாங்கிறத வேற போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.